Hey guys, welcome back to Glam Girl. இன்னைக்கு சேனல்ல நம்ம பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். செகண்டா வந்து காரத்துக்காக நான் Black pepper ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். ஒரு இல்ல 2 பிஞ்ச் அளவுக்கு நீங்க வந்து பெருங்காய கட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 வந்து நான் ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரை ஆனது. அதுக்கப்புறம் ஒரு கப் ஃபுல்லாக வந்து நான் பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு பொடி. அதுக்கப்புறம் நான் துவரம்பருப்பு வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதாங்க இதுக்கு மெஷர்மெண்ட்டு. நல்லா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், ஆயில் விடாமல் ட்ரையாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும், நல்லா ப்ரௌனாக கலர் மாறணும். இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்தால் நம்ம வீட்டில் ரைஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நெய்லியோ இல்லை நல்லெண்ணெயிலோ நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து இந்த புளியோதரை இந்த மாதிரி மிக்சிங் இருக்குது, ஷாப்பில் இருக்குது, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. இதை மாதிரி ஹோம்மேட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி குக் பண்ணுறது பார்க்கலாம். நான் ஆயில் ஆஸ் யூஷுவல் விட்டுட்டு மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணா இல்லை நீங்கள் கேஷ்நட்டும் ஆட் பண்ணலாம். நான் வந்து கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் துவரம்பருப்பு ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பவுடரில் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நான் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா இது ப்ரௌன் ஆனதும் நான் வந்து பூண்டு நல்லா நசுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு வந்து அந்த பவுடர்லேயே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆனதும் நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம பவுடர் ரைஸ் போட்டு நம்ம இறக்கிட்டால் வீட்டிலையே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 4 ஸ்பூன் வந்து அளவுக்கு நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அதோட நல்லா ஆயிலோட இந்த பவுடர் நல்லா பிளெண்ட் ஆனதான் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து எல்லாமே சேர்ந்து ஒட்டிடும். இப்போ வந்து நீங்கள் வீட்லேயே வடித்து வச்ச சாதம் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இதுக்காக ரைஸ் குக் பண்ணி நம்ம செய்கிறதாலும் ஸ்பெஷலாக செய்கிறதாலும் சரி, நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அந்த ரைஸ் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெளியே வாங்கி எந்த ஒரு சட்னி கிரேவி அந்த மாதிரி எந்த ஒரு தொக்கு நீங்கள் வாங்கி செய்யாதீங்க. இதே மாதிரி ஹோம்லேயே ரெடி பண்ணி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம ரெடிமேடாக வாங்குறத விட இதை மாதிரி நம்ம ஹோம்லேயே ரெடி பண்ணி வைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் செய்கிறேன், நீங்கள் அதிலே செய்யணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ரைஸையும் நான் மிக்ஸ் பண்ணுவேன். வெளியே வந்து ஈஸியாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பருப்பு பொடி ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கடைசி வரை பார்த்துக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.